ஹை ஃபேமிலி பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலிக்ஸ் பேசுகிறேன். இந்த டேல் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் மேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க, எத்திக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எத்திக்ஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தாங்களா, அது மட்டும் தான் இருக்குது. தட் மீன்ஸ் மேக்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப உசுறு கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நமக்கு அந்த 12 ஹவர்ஸ் மேக்ஸ் கண்டென்ட்டை பார்த்துட்டு இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ணி பார்த்தாலே போதும். நீங்கள் 25K 24 அடிக்கலாம் குரூப் 1 ப்ரிலிம்ஸில். ஓகேங்களா, மெயின்ஸில் உங்களுக்கு மேக்ஸ் கிடையாது. இனிமேல் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். ஏன்டா இந்த வேலையை பார்த்தாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா? மேக்ஸ்னால் இப்போ 50 மார்க்னா 50 மார்க் போடுற மாதிரி கட்டாயத்தில் இருப்பாங்க. இனிமேல் அந்த வேலைலாம் பார்க்க முடியாது இல்லை, புரியுதுங்களா? எத்திக்ஸ்னாக்க 15 மார்க் கொஸ்டினா 10 மார்க் போடலாம், 8 மார்க் போடலாம், 5 மார்க்கும் போடலாம், 2 மார்க்கும் போடலாம். இது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களோட ஸ்கோரிங் இது குறையுதான். ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்ட் ஆன்சர் எழுதினாலும் மார்க் குறைச்சி தான் போட போகிறாங்க. இன்னுமே வந்து மார்க்ஸ் குறையும் தான். சரி, ஓகே, எல்லாமே நல்லது தான். எத்தனை பேர் மேக்ஸே வேறு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ பி ஹாப்பி, ஆல்வேஸ் சந்தோஷமாக இருங்க. நியூ சிலபஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க.